ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சிம்பிள் குக்கிங் எஸ்எம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நண்டு தொக்கு செய்ய போகிறோம். நண்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது எப்படி க்ளீன் பண்ணுன்றதை காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு இந்த ஷெல் இருக்குல்ல, இது எப்படி எடுத்துகிட்டு செய்ய தெரியாதவங்களுக்காக சொல்லுவேன். இதை எப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் டைட்டாக இந்த பக்கமாக எடுத்தாலே போதும், க்ளீன் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்துடுச்சு, தேவையில்லாததெல்லாம் இதெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதை எடுத்துகிட்டு க்ளீன் ஆகிடும். இதெல்லாம் எடுத்துகிட்டு டஸ்ட்டெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாதது இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுல இதுதான் முட்டை. அது வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா எடுத்துடலாம். நானும் எடுத்துடுறேன், உங்களுக்கு வேண்டாம். இந்த சின்ன சின்னதாக இருக்குதா காலெல்லாம் இதெல்லாம் எடுத்துடலாம். இப்படி உடச்சாலே இதை வந்துடுது இல்லையா கையால். இந்த பெரிய காலெல்லாம் எடுத்துடலாம். இந்த சின்ன காலில் இந்த சின்ன சின்னதெல்லாம் இதுதாங்க. இதை தண்ணியில் வாஷ் பண்ணால் போயிடும். மீதி இருக்கிற நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இந்த காலெல்லாம் எடுத்துச்சு சுத்தமாக. இது பாருங்கள், இது மட்டும் வச்சுருக்குறேன். என் பேரன் கேட்டார் கொஞ்சம் வையன்னு, அதனால் இந்த காலை கொஞ்சம் வச்சுருக்கோம். மற்றபடி இந்த காலெல்லாம் அப்படி உடச்சி இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். இந்த குச்சி குச்சியாக இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இதெல்லாம் போட்டுட்டு வேணும்னா சாப்பிட்லாம், இல்லைனா எடுத்து வச்சிடலாம். அதனுடைய எசன்ஸ் இறங்கும் தொக்கில், அதனால் போட்டிருக்கோம். இந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும், வாஷ் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஏதாவது இருந்தால் போயிடும்ல, கடல் நண்டு இல்லை. கழுவிட்டு வந்து நான் காமிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 1 கிலோ நண்டுக்கு 4 தக்காளி மீடியமாக, 2 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பாதி லெமன் சைஸ் இஞ்சி, கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை. இதெல்லாம் நான் கட் பண்ணி அரைச்சி தாளிச்சிப்பேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நான் அரைச்சி தாளிச்சிடுவேன். வெறும் நண்டு மட்டும்தான் இருக்கும், மசாலா கூட ஒன்றும் எடுத்து போட மாட்டாங்க இப்போது. அதனால் நான் அரைச்சி தாளிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம நண்டு வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நண்டு குளிச்சிடுச்சு. இப்போ நல்லா குளிக்க வச்சாச்சு. அதுக்கு மசாலாவும் அரைச்சாச்சு. நான் காமிச்சேன்னா எல்லாத்தையும் அரைச்சாச்சு. தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சாச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் சாப்பிடாதுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நான் ஒன்றும் வெங்காயம் ஒன்றும் போட போகிறதில்ல. ஒரு கருவேப்பிலை மசாலாவை கொட்டி வதக்க வேண்டியது தான். நான் இந்த கரண்டியை எடுத்துக்கேன்னா அந்த நண்டு வந்துட்டு பெரட்டி எடுக்கிறதுக்கு அந்த குழி கரண்டிலாம் செட் ஆகாது. இதில் பெரட்டி எடுத்துகிட்டு கடைசியில் கரண்டி போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு தான், தேவைக்கேற்ற அளவு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, கருவேப்பிலை, கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். இதுதான் எங்கள் சின்ன கிச்சனு. எங்கள் பேரன் வீடியோ எடுக்கிறாரு, நான் சமைக்கிறேன். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, புதுசாக சமைக்கிறவங்களாம். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க சமைக்குமா சமைக்க மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் அதை போட்டுக்கிட்டு இந்த 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோம், மசாலாயை கொட்டிக்கலாம். நம்ம வெறும் எண்ணெயில் மசாலாயை போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் அடிக்கும் தான். அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு போடணும். நான் மறந்துட்டேன்.
ஃபாஸ்ட்டில் வச்சுட்டே போட்டுட்டேன், சாரி, ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போ ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை. பாருங்க, அடுப்பை கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கலாம், அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். நண்டு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம், அவிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைம் இருந்ததுன்னா டைரெக்டாக இந்த மசாலாவிலே போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி வதக்கலாம். நான் கொஞ்சம் பாயில் பண்ணுறேன், உப்பு சேர்த்து நல்ல தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ் பண்ணால் போதும். பாதி அதில் வெந்துடும், பாதி மசாலாவில் வெந்துடும். இந்த மசாலா அங்கே வேகிறதுக்குள்ளே இந்த நண்டுங்க பாயில் ஆகிடும். நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி. 10 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ இதில் எடுத்து அதில் போட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். இது இப்படி பெரட்டி விடுறதுக்கு தான் இந்த கரண்டி எடுத்தேன். இந்த கரண்டியாலெலாம் பெரட்ட முடியாது. இதெல்லாம் பெரட்டி விட்டுட்டு பரிமாறும்போது அந்த வேறு கரண்டி வச்சுக்கலாம். இந்த ஒரு 4 பூண்டு கடைசியில் தட்டி இதில் போட்டுக்கிறோம், பாதி வேகும்போது. ஆரம்பத்துலேயும் மசாலாலேயும் நான் பூண்டு போட்டிருக்கேன், அதனால் ஒரு 4 போதும், 4 பீஸ் தட்டி போட்டுக்கலாம். நல்ல கவர் தான் இது, நல்ல கவரில் போட்டு நல்லா தட்டிக்கலாம். உங்கள்கிட்ட இடிக்கல் இருந்தாலும் இடிச்சிக்கோங்க. என்கிட்ட எடுக்கலை, அது எங்கே இருக்குது, அது கொஞ்சம் வாசம் வரும். அதுக்குன்னு கொஞ்சம் தண்ணி விட்ருக்கேன், கொஞ்சம் வேகட்டும். அது சுண்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். சுண்டிடுச்சு, இந்த பாருங்கள் தொக்கு வந்துடுச்சு. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்தாச்சு. பாருங்க, தொக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, சுண்டன மாதிரி நல்லாயிருக்கா. இதில் அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். மசாலா ரெடி, கொத்தமல்லி போட்டாச்சு. இது கூட நான் டால் வச்சுருக்கிறேன், தொக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரே ஒரு டிப்ஸு, எந்த காரக்குழம்பு வச்சாலும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அரைச்சிக்கோங்க, முடி நல்லா வளரும், ப்ளட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பாய். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.